ரகசிய செயல்கள் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. अय्यूब की किताब अध्याय 29 का 4 पढ़े। अय्यूब का किताब अध्याय 29 का वचन 4। யோபு 29வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிப்போம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. हिंदी में पढ़े। अय्यूब का किताब अध्याय 29 का वचन 4 पढ़े। वे तो मेरी जवानी के दिन थे जब ईश्वर की मित्रता मेरे डेरे पर प्रकट होती थी। मेरे डेरा के ऊपर था। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मैं आपको कह रहा हूँ, यहाँ पे मेरे वचन को जो लोग सुन रहे हैं ना, मैं आपको कह रहा हूँ, परमेश्वर का एक गुप्त बात आप सबके ऊपर है, आपके चारों तरफ है, आपके डेरा के ऊपर है, आपके हर एक बात पे परमेश्वर के गुप्त बात चल रहा है। நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும், உங்கள் வீட்டின் மேலும், உங்களுடைய எல்லா காரியங்கள் மேலும், உங்களுடைய எல்லா செயல்களிலும் அவருடைய ரகசிய செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ये गुप्त बात को परमेश्वर आपके साथ चला रहा है, इसीलिए आपका जीवन अब तक यहाँ पे चल रहा है। அவருடைய ரகசிய செயல் உங்கள் மேலையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலையும் செயல்பட்டு கொண்டிருப்பதினால்தான் நீங்கள் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறீர்கள். ये गुप्त बात क्या है? இந்த ரகசிய செயல் என்றால் என்ன? God is having an intimate friendship with your house. உங்க வீடும் அவருக்குள்ளேயும் ஒரு நெருங்கிய உறவை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவேன். मैं इंग्लिश में इसी वचन को मैं आपको पढ़ता हूँ। When God's intimate friendship blessed my house, when God's intimate friendship இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நட்பு, ஒரு உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு நெருங்கிய ஒரு நட்புறவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God's intimate friendship, or deep and a very close and a friendship was with me. ஒரு நெருங்கிய ஒரு நட்புறவை உங்களோடு அவர் கொண்டிருக்கிறார். So यहाँ पे तमिल में लिखा है गुप्त बात लिखा है, but in English and in Hindi it's written God's intimate friendship was with my house. இங்க தமிழ்ல ரகசிய செயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ரகசிய ஒரு நெருங்கிய நட்புறவை நம்முடைய வீட்டின் மேலும் அவர் வைத்திருக்கிறார். परमेश्वर का फ्रेंडशिप जब आपके साथ होता है, परमेश्वर आपके साथ फ्रेंड बनता है, तो परमेश्वर सिर्फ आपका उनका कनेक्शन सिर्फ आपके साथ नहीं रखता है, वो आपके डेरे के ऊपर रखता। डेरा मतलब आपका जो कुछ भी है, आपका जो कुछ भी है वो सबके ऊपर परमेश्वर अपना महिमा को प्रकट करता है, वो आपको चारों तरफ बाड़ा बांधता है। உங்களோட அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பார்னா, நட்பாக இருப்பார் என்றால், வெறுமனையா உங்க மேல மட்டும் இல்ல, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்கள் வீட்டின் மேலையும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றின் மேலையும் அவருடைய நட்பு இருக்கும். So becoming friend with God, परमेश्वर के साथ एक फ्रेंड बनना ही परमेश्वर आपसे बहुत ज्यादा चाहता है। அவரோட ஒரு நட்புறவு கொள்வதை தான், ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறது தான் அவர் ரொம்ப விரும்புறார். फ्रेंडशिप परमेश्वर को बहुत ही ज्यादा पसंद करता है, फ्रेंडशिप को। इसलिए अब्राहम को देख के परमेश्वर कहा, अब्राहम मेरा दोस्त है।
இந்த நட்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஆண்டவர் ரொம்ப அதிகமா விரும்புறாரு. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறார். And also in Jesus Christ you can see in the New Testament, नया नियम में आप देख सकते हैं, यीशु मसीह भी कह रहा है, अपने चेलों को देखा है, मैं तुम्हारा दोस्त हूँ, इसीलिए मैं कोई भी बात आपसे छुपाता ही नहीं हूँ. புதிய ஏற்பாடுல சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் சிநேகிதனா இருக்கிறேன், அதனால்தான் உங்களிடமிருந்து எந்த காரியத்தை நான் மறைக்கவில்லை என்று சொல்கிறார். So friendship is something, मैं ये कह सकता हूँ, फ्रेंडशिप के अंदर है ना इतना क्लोजनेस आप फील कर सकते हैं, वेरी डीप. एक फ्रेंड्स के साथ कुछ भी छुपाने की जरूरत ही नहीं पड़ता है. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது ஆழமான நெருங்கிய உறவாக இருக்கும். ஃப்ரெண்டுக்குள்ள இடையில எந்த ஒரு மறைவும் இருக்காது. So परमेश्वर आपके साथ फ्रेंड बनना चाहता है. இந்த ஆண்டவர் உங்களோட ஃப்ரெண்டு ஆகணும்னு விரும்புறாரு, நட்பை எதிர்பார்க்கிறார். मेरे पास भी बहुत लोग आते हैं, बोलते हैं आप मेरा पिता बन जाओ. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, எனக்கு அப்பாவா நீங்க வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களை ஆவிக்குரிய என்னுடைய தகப்பனாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். मैं उनको यही कहता हूँ, भाई मैं किसी की पापा नहीं बनता हूँ. ऑलरेडी मैं 2 बेटा का बाप बन चुका हूँ, बस इतनी ही बहुत है. நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், நான் ஏற்கனவே 2 பசங்களுக்கு அப்பாவா ஆயிட்டேன், நான் அப்பாவா ஆக முடியாது. वो दोनों को ही संभालना बहुत भारी पड़ रहा है. 2 பிள்ளைங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. और भी बहुत लोगों को बाप नहीं बन पाता हूँ. मैं एक चीज करता हूँ, I want to be your friend. मैं हमेशा लोगों को कहता हूँ, I believe in friendship. मैं फ्रेंडशिप में ज्यादा बिलीव करता हूँ भाई. मैं आपका फ्रेंड बन जाता हूँ, स्पिरिचुअल फ्रेंड बन जाता हूँ, and I can be with you with all your time. क्योंकि बाप से आप छुपाना पड़ेगा, बहुत सारी बातों को आप छुपाना पड़ेगा. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நட்புறவு கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களோடு அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறேன். ஏனென்றால் அப்பா கிட்ட நிறைய காரியங்களை மறைக்க முடியும். बाप को बोल दिया तो आप है ना बहुत ज्यादा मेरे को आदर करना पड़ जाएगा. ओ मेरा स्पिरिचुअल फादर है बोल के मेरे पर टांग पड़े, ये करो वो करो, मेरे सामने छुप के जाओ. ऐसा आपको है ना बहुत ज्यादा अपने आप को आप है ना बहुत डिस्टेंस मेंटेन करना शुरू कर दोगे. அப்பான்ற பொழுது கால்ல உழுவணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு அங்க. But when you become friend with me, when you become closeness, that closeness comes in the friendship. நெருங்கிய உறவு என்பது அது நட்பில் மாத்திரம்தான் வரும். நீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் விரும்புறேன். So मैं उनको यही कहता हूँ, जितने भी लोग आके बोलते हैं आप मेरे स्पिरिचुअल फादर बन जाओ, मैं बोलता हूँ भाई मैं स्पिरिचुअल फादर में विश्वास नहीं करता हूँ, स्पिरिचुअल फ्रेंडशिप में ज्यादा बिलीव करता हूँ. Because that is what Jesus did with his disciples. वही है यीशु मसीह अपने चेलों के साथ वही किया है, इसलिए मैं उसी को ही बिलीव करता हूँ. என்னிட்ட கேக்குறவங்கள்ட்ட நான் அப்படிதான் சொல்வேன், நான் நட்பை தான் விசுவாசிக்கிறேன், தகப்பனை அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் அந்த உறவை தான் அவர் வைத்திருந்தார், அவர் அதை தான் விரும்பினார். यीशु मसीह अपने चेलों को ये नहीं कहा मैं ही आपका स्पिरिचुअल फादर हूँ, बट यीशु मसीह ने ये कहा आई एम योर फ्रेंड, मैं आपका दोस्त हूँ, इसीलिए मैं आपको कोई भी बात नहीं छुपा रहा हूँ, क्योंकि आप मेरा दोस्त है. சீஷர்களை பார்த்து அவரு நான் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல, உங்களுக்கு நான் சிநேகிதனாக இருக்கிறேன், நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைப்பதில்லை என்று சொன்னார். तो परमेश्वर भी आपके साथ ऐसा एक रिलेशनशिप के अंदर आना चाहता है. That's friendship, God's intimate friendship.
யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் நெருங்கிய ஒரு நட்புறவை வைத்திருந்தார். அதை தான் விரும்புகிறார். Even अय्यूब and God, परमेश्वर और अय्यूब के बीच में एक फ्रेंडशिप था. इस बात को अय्यूब अच्छी तरह से जानता था, मैं और परमेश्वर दोनों दोस्त हैं. யோபுவுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு நட்புறவு இருக்கிறதை யோபு நன்றாக அறிந்திருந்தார். தேவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறார் என்பதை யோபு அறிந்திருந்தான். इसीलिए वो यहाँ पे कह रहा है, God's intimate friendship was with my house. Oh, அதனால that was. அவருடைய ரகசிய செயல் என் வீட்டின் மேல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்கிறார். So इस सुबह के समय जितने भी लोग मेरे बातों को सुन रहे हैं, मैं आपको कहता हूँ, God is your friend. Intimate friendship is with you and with your household. நான் இந்த காலை வேளையிலே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், தேவன் அவர் உங்களோடு உங்கள் கூடாரத்தின் மேல் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் ஒரு நெருங்கிய ஒரு நட்புறவை அவர் வைக்க விரும்புகிறார், வைத்திருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. God is your friend. தேவன் உங்களுடைய நண்பனாக அவர் இருக்கிறார். आपके चारों तरफ एक बहुत ही बड़ा एक गुप्त बात चल रहा है जो आपके सोच से परे है. वो आप टेंशन मत लिया करो, ये वचन को बहुत ज्यादा ध्यान करो. God's intimate friendship is with my household. நீங்க ஒரு நாளும் இதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்கள் கூடாரத்தின் மேலும் உங்கள் மேலும் ஒரு நெருங்கிய நட்புறவை வைத்திருக்கிறார். அவருடைய ரகசிய செயல் உங்களை சுற்றி உங்களை நான்கு புறத்திலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். A deep relation. God is having a very deep connection with your house. உங்க வீட்டின் மேல ஒரு ஆழமான ஒரு நெருங்கிய உறவை அவர் வைத்திருக்கிறார். अय्यूब ये बात को जानता है, मेरे घर के साथ परमेश्वर को एक डीप कनेक्शन है. யோபு இதை அறிந்திருந்தான். தேவன் என்னுடைய கூடாரத்தின் மேல் ஒரு நெருங்கிய உறவு அவருக்கு இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தான். इस सुबह जो लोग मेरे वचन को सुन रहे, मैं आपको भी कह रहा हूँ, परमेश्वर आपके घर के ऊपर एक डीप कनेक्शन को मेंटेन कर रहा है. एक डीप इंटीमेट फ्रेंडशिप है. ஒரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றிலும் உங்கள் கூடாரத்தின் மேலும் ஒரு நெருங்கிய ஆழமான ஒரு நட்புறவு அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை, பயப்படாதீங்க. घर के अंदर कुछ लोगों का ऐसे डर है, ओ मेरे घर के अंदर ये है वो है. मैं कह रहा हूँ कुछ नहीं है. Always confess this word. நீங்க சில பேர் वचन को बोलते रहो. நீங்க இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. சில பேர் வீட்டுல இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வசனத்தை அதிகமாக நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். God's intimate friendship blessed my house. God's intimate friendship blessed my house. அவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். தேவனுடைய ஆழமான நெருங்கிய உறவு என் மேலும் என் கூடாரத்தின் மேலும் அது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். God's intimate friendship that really flows like a joy is flowing in my heart when I say this. मेरी बात कहते समय मेरे हृदय ऐसे जॉय से भर रहा है. God's intimate friendship blessed my house. Wow. இந்த எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ளே இருந்து ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை நான் உணர்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டவருடைய ஆழமான நெருங்கிய நட்புறவு நம்மேலும் நம்முடைய கூடாரத்தின் மேலும் இருக்கிறது.
हो सकता है तो ये वचन को लिख के आपके घर में चिपका दो। ஆஹ் अच्छा से। முடிந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, இதை எழுதி உங்க வீட்டுல நீங்க ஒட்டிருங்க. So your house is not something मैं जी रहा हूँ बस, ऐसा नहीं है। वो परमेश्वर का फ्रेंड्स है, मेरा घर पूरा उनका फ्रेंड है। நீங்க நினைச்சிடாதீங்க என் வீடு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, தேவனுடைய அந்த ரகசிய செயல், அந்த ஆழமான நட்புறவு உங்கள் கூடாரத்தின் மேலும் உங்கள் மேலும் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you.